மூடாது அப்புறம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. எல்லோரும் தீபாவளி ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே இருந்திருக்கும். ஸோ அதே ஜாலி மூடில் இருந்திருப்பீங்க. ஸோ அதே ஜாலி மூடில் வாங்க நம்ம இப்போது ஒரு அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் போய் பார்க்கலாம். ஸோ இது அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் வந்து எங்கே இருக்குன்னா, உங்களுக்கு இது வந்து சிவா இளங்கோவன் சாலை 70 ஃபீட் ரோட், பெரியார் நகர், குமரன் நகர், பெரும்பூர் கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அஞ்சப்பரோட ஒரு இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து 1964 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இதை. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டலாக தான் அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பியூர்லி நான் வெஜிடேரியன் ஹோட்டல். உங்களுக்கு எல்லாமே அங்கே கிடைக்கும். நான்வெஜ் எல்லாமே உங்களுக்கு அங்கே பிரியாணிலேருந்து சிக்கன் 65, சில்லி சிக்கன், ஒரு நிறைய வெரைட்டிஸ்லாம் கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நான்வெஜ் இது பேசிக்லி இது வந்து இந்தியா சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிலே வந்து சென்னை, ஈரோடு, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், பெங்களூர் அப்படின்னு அவங்களோட பிரான்ச்சஸை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் பிரிண்ட்டை வந்து ஸ்லைட்லி அப்ராடில் ட்ரை பண்ணாங்க. அது எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கனடா, குவைத், ஓமன், கத்தார், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, ஹாங்காங், சிங்கப்பூர், டெக்சாஸ், கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சலஸ், மெல்போர்ன்ட்டு ஃபுல்லாக வந்து இந்தியா தவிர்த்து அப்ராட்லேயும் அவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை வச்சு அவங்க இன்னும் நல்லாவே வந்து அவங்க நல்லா போயின்னு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அஞ்சப்பர்னு பார்த்தாலே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட் செயின் ஹோட்டல், ஒரு நல்ல பிக் பிராண்டுன்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா வந்து அவங்க வந்து இந்தியா இல்லாமல் அவங்க அப்ராட்லேயே நல்லா வந்து ஸ்டெபிளைஸாக ஸ்டாண்டர்டாக அவங்க நிற்கிறாங்க. ஸோ அதுலேயே வந்து அவங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அங்கே டேஸ்ட்டு, குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் சர்வீஸ் வந்து உங்களுக்கு பிரான்ச் டு பிரான்ச் வேரி ஆகலாம். பட் இந்த பிரான்ச்சில் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. பட் மேபி பிரான்ச் டு பிரான்ச்சஸ் வேரி ஆகலாம். பட் டேஸ்ட் வைஸ் இட் இஸ் குட். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே சட்டிலாக இருக்கும். நல்லா வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு சிக்கன் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு பிரியாணி, ஐ லவ் பிரியாணி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணிவிடுவோம், சிக்கன் தம் பிரியாணி. அது கூட வந்து மட்டன் சுக்கா. ஸோ இன்றைக்கி சாப்பிட்டதில் எல்லாமே வந்து காரம் கம்மியாக இருந்தது. இதுதான் மெயின். எங்களுக்கு ரொம்ப காரம் பிடிக்காது. ஸோ காரம் கம்மியாக தான் சாப்பிடும். பட் அதே ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது. அந்த அது பாருங்கள், இலையில் போட்டிருக்கிறதால, இலையில் சாப்பிட்றது ரொம்ப அந்த இலையில் போகிறதாலே ஒரு டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து மட்டன் சுக்கா இது. ஸோ இலையில் போகிறதாலே உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இன்னும். ஸோ மட்டன் சுக்காவும் ரொம்ப காரம் கம்மியாக இருந்தது, நல்லாவே இருந்தது. பட் அந்த குவான்டிட்டி ரொம்ப கம்மி தான். பட் ஓகே, வர்த்து. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட் இருந்தது, நல்ல டேஸ்ட்டு. ஸோ அஞ்சப்பர்னாலே அந்த பிராண்ட் ஏன் வந்ததுன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு தான். அதெல்லாம் கண்டிப்பாக வந்து எந்த பிராண்டுமே வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அந்த டேஸ்ட்டு கொடுக்குறதால தான் வந்து அந்த பிராண்டோட ஒர்த்து, வேல்யூ எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதால் தான் அவங்களால அப்ராடு கூட ஃபுட் பிரிண்ட் வச்சு அவங்க இன்னும் வந்து கன்சிஸ்டன்ட்டியாக அவங்களோட பிஸ்னஸ் பண்ண முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள். சுயத்தான் அவ்வளோதான். இது வந்து ஆக்சுவலாக வந்து இது நாங்கள் வந்து இந்த ஆஃப்டர் கொரோனா அந்த ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணாங்க இல்லையா, அலோவ் பண்ணாங்க இல்லையா ரெஸ்டாரண்ட்ஸில். ஸோ அப்போ போனோம் நாங்கள். பட் இன்னும் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து அந்த பழைய லெவலுக்கு வரல இன்னும். ஆக்சுவலாக வராது, கொஞ்ச நாள் ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ்லாமே கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. பட் டேக்அவே ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. டேக்அவே நிறையா அந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பேண்டா அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சிக்கன் 65. இது பரோட்டா, அதாவது சிக்கன் பரோட்டா, சிக்கன் சிலன் பரோட்டா. எங்கள் சேனல் சைட்லேருந்து இது ஒரு மஸ்ட் ட்ரை. நீங்கள் சப்போஸ் அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலும் இந்த சிக்கன் சிலன் பரோட்டா நீங்கள் ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, சாஃப்டாக இருந்தது. அதில் முட்டை போட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சு
செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு சேர்வா கொடுக்குறாங்க, அதாவது சிக்கன் குழம்பு மாதிரி, அதுவும் நல்லாவே இருந்தது. இல்லாட்டி வெறுமனையே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது. ஏன்னா உள்ள ஸ்டஃப்டு சிக்கன் அண்ட் எக் ஸ்டஃப்டு இல்லையா, ஸோ அந்த டேஸ்ட்டே வெறும் நல்லா இருந்தது. ஸோ நம்ம சேனல் சைட்லேருந்து ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக வந்து சிக்கன் சிலோன் பரோட்டா நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இது நார்மல் ரெகுலர் பரோட்டா, அது வித் கிரேவி கொடுக்குறாங்க. அது ஸோ நாங்கள் கையில் சானிடைசர்லாம் வேறு கொண்டு போனோம் அப்பப்போ போட்டுக்கிறதுக்காக. பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சோப் போட்டு கழுவிட்டு அப்புறமா தான் சாப்பிட்டோம் நாங்கள். பட் இது வந்து நாங்கள் போய் ரொம்ப நாளாக ஆச்சு ரெஸ்டாரண்ட்டுக்குன்ட்டு, சரி அதுக்காக போகணுன்னு போனோம். பட் ஆனால் அவ்வளோவா வந்து ரொம்ப அந்த பழைய ஃபீல், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஒன்றும் இல்லை நம்ம ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட்ணுன்றது. பட் ஆனால் டேக்அவே குறையவே இல்லைங்க. கண்டிப்பாக டேக்அவே ரொம்ப நிறையா டேக்அவே தான் போகுது. அது இப்போ நல்லா இருக்குது. பட் டைனிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, வராங்க பட் ரொம்ப கம்மி. இதெல்லாமே சிக்கன் பாருங்கள், சூடாக இருக்குது, நல்லா சூடாக சர்வ் பண்ணுறாங்க. நல்லாவே இருந்தது, நல்லா ஹாட்டாக, நல்லா அந்த டேஸ்ட்டு சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ சூடு ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து நார்மல் பரோட்டா வித் குழம்பு அங்கே கொடுக்கறது. அது இதில் வந்து பரோட்டாக்கும் நார்மல் குழம்பு கொடுக்குறாங்க, ப்ளஸ் நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கும் வந்து குழம்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த குழம்பு வந்து ரொம்பவே நல்லா நிறையா இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் போட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அது ரொம்பவே நல்லா இருந்தது. மெயினாக வந்து உங்களுக்கு இந்த வாழையில் சர்வீஸ் பண்ணுறாங்களா, அதுதான். இது வந்து சிக்கன் லாலிபாப். இதுவும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட் வந்து அந்த மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சு நல்லா சாஃப்டாக டெண்டராக குக் ஆகி இதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் இந்த வாட்டி ஆர்டர் பண்ணல நாங்கள். பட் ஆனால் இன்னொரு வீலாகில் போடுறேன் நான், கார்டில் பாருங்கள். அந்த கார்டில் வந்து வீட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். நாங்கள் மோஸ்ட்லி அங்கே அஞ்சாப்பர் போனோன்னா நாங்கள் ஃபிஷ் ஃபிங்கரை சாப்பிடுவோம். ஸோ அதுவும் ரொம்பவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் மஸ்ட் ட்ரை ஃபிஷ் ஃபிங்கர். ஸோ இது ரெண்டும் வந்து நம்ம சென்னை சைட்லேருந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது பாருங்கள் எவ்வளோ சூடு வருதுங்க, அப்படியே ஆவி பறக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு காரம் கம்மி, டேஸ்ட் நல்லா சூடாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ வந்து சிக்கன் சிலோன் பரோட்டா, அப்புறம் வந்து ஃபிஷ் ஃபிங்கர். இது வந்து அஞ்சப்பர் நீங்கள் எங்கே போனாலும், எந்த ரான்ச் போனாலும் இது ரெண்டுமே வந்து மஸ்ட் ட்ரை ஃப்ரம் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் அவர் சேனல். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் அப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். பரோட்டா வந்து நல்லா ஈஸியாக, அதை கஷ்டப்படாமல் நம்ம பிச்சு சாப்பிட்லாம். அது ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்கன் டம் பிரியாணி. கேமராமேன் இன்றைக்கி தான் ஹாப்பியாக எடுக்கிறேன், ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டேன். கேமராமேன் ரொம்ப ஹாப்பி, ஏன்னா இவ்வளோ நான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன், அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து அவங்க சாப்பிட்டாங்க, அப்புறமா நான் சாப்பிட்டேன். நான் அங்கே வந்து இன்னொன்று ஆப்பம் கூட வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா சூடாக போட்டு தருவாங்க. அங்கே ஃப்ரண்ட்லேயே ஒரு தனி கவுண்டர் இருக்கும். ஸோ ஆப்பம் அப்புறம் கிரேவி, என்ன கிரேவி கேட்டாலும் அது கொடுப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஆப்பம் வித் ஆம்லெட் ஆப்பமும் நல்லாயிருக்கும். எக் ஆப்பம் சொல்லுவாங்க. அந்த இது மட்டும் பிடிக்காது. ஆமாம், அந்த ஹேண்டில் சிக்கன் லாலிபாப் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக சாஃப்டாக டெண்டராக குக் ஆகிட்டு. அது பாருங்கள், இது சாதா பரோட்டா. பட் அதுவும் வந்து பாருங்களேன், அப்படியே வந்து கையிலே பிக்க முடியுது. ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. பாருங்கள், கையிலே பிக்க முடியுது. நல்லா அந்த
குருமாவுக்கு அதுக்கும் நல்லா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இப்போ சப்போஸ் யாராவது சிம்பிளாக நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சினாலும் நீங்கள் அந்த வெறும் அந்த பரோட்டா சாப்பிட்டு வரலாம், அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சிக்கன் சிலோன் பரோட்டா சொன்னேன் இல்லையா, அதுவும் வந்து விலை கம்மி தான். அது சம்வேர் அரௌண்ட் 170 rupees நினைக்கிறேன் அது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கம்மி பட்ஜெட்டில் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டு வரலாம். டேஸ்டி ஃபுட்டு. இலையெல்லாம் காலியாகிடுச்சு. லலித் வந்து இலையை மூடியே வச்சுட்டான். ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் எடுத்துக்கோ அப்படியே அதை ஏதாச்சும் எடுத்துக்கோ. கம்ப்ளீட்டாக கால் பண்ணிட்டோம். நீங்கள் சாப்பிடுங்க பாருங்க. இது அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுவும் நல்லா இருக்குங்க. இதுவும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் எங்களுக்கு நாங்கள் 1 வாட்டி 2வது வாட்டி வாங்கி கேட்டு வாங்கினோம். அதாவது ஆஃப்டர் மீல்ஸ் வந்து ஸ்வீட் ரொம்பவே நல்லா இருந்தது. அது ஸோ எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர் மீல்ஸ் அந்த பெப்பர்மெண்ட்டும் போட்டாச்சு. அது பாருங்கள், 1 இல்லை 2 போடுறேன் நான். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. பில் பே பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு மெனு கார்டு. அது ஸோ மெனு கார்டு நல்லாவே ஒரு புக்கு மாதிரி இருக்குது. ஸோ அதால் தான் வந்து லாஸ்ட்டில் போட்டேன். நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். உங்களுக்கும் ரேட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்த்துட்டு வேணால் நீங்கள் ஒரு 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 அசப்ஷனில் போகலாம். நீங்கள் சரி ஓகே இவ்வளோ பட்ஜெட் நம்ம பண்ணலான்ட்டு. ஸோ அதால் தான் உங்களுக்கு மெனு கார்டு லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க மெனு கார்டு. ஸோ இதோட இந்த அஞ்சப்பர் வீலாக் முடியுது. உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நாங்கள் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்காக தான், வித் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன்ஸ் விச் யூ ரிக்வயர். ஸோ எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட இல்லாமல் மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸுக்கெல்லாம் போய் சேரணும்னா நீங்கள் இதை நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட், நீங்கள் வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். அந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் போய் போட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறோம். ஸோ மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த அஞ்சப்பர் ஹோட்டலில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, எந்த பிரான்ச்லேருந்து நீங்கள் அதுவும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.